ஹாய் பிரைஸ் அல்லாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் யாக்கோபு 1:5 இப்படியாக சொல்லப்படுது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவான், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்பட. யாக்கோபு சொல்றாரு, அதாவது ஒரு ஞானத்தில் குறைவுள்ளனாக இருந்தான், யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்குறான். அவன் ஏசப்பா கிட்ட போய் ஞானத்தை கேட்கும் போது ஏசப்பா அவனுக்கு ஞானத்தை கொடுத்தா, அந்த ஞானம் அவனை பயங்கரமாக வழி நடத்தான், அந்த ஞானமே அவனை பாதுகாக்குன்னு சொல்லி அழகாக யாக்கோபு சொல்கிறான். ஏன்னா யாக்கோபு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலராகிய கர்த்தருடைய ஊழியக்காரங்க, இவங்களாம் வந்து கர்த்தர் கூடயே இருந்தாங்க. அதாவது இவங்களாம் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஞானத்தினால்தான் இவங்க அநேக இடத்துல போய் இவங்க மூலிமா அநேக அதிசயங்கள் அற்புதத்தில் கர்த்தர் செஞ்சார். ஏன்னா கர்த்தருடைய ஞானம் ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்தால் அவனுக்கு எந்த மனுஷனும் போதிக்க வேண்டிய அவசியமே இல்லை, எந்த மனுஷனும் நடத்த வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தருடைய ஞானமே அவனை கர்த்தருடைய ஞானமே அவனை வழி நடத்தும். அதனால தான் யாக்கோபு சொல்கிறார், ஒரு ஞானத்தில் குறைவான தான் ஏசப்பா எடுங்கள், ஏசப்பா நிச்சயமாக கொடுப்பான்னு சொல்லி அழகாக சொல்கிறார். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை நம்ம ஆணுடைய பிள்ளையாக இருக்கும் போது, நம்ம ஞானத்தில் குறைவனாக இருக்கும் போது நம்ம ஏசப்பா கிட்ட கேட்கும் போது ஏசப்பா நிச்சயமாக கொடுப்பாங்க. ஏசப்பா ஞானத்தை கொடுத்தா அந்த ஞானம் பயங்கரமாக இருக்கும். அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சாலமோன் கேட்குற, ஆண்டவரே எனக்கு வந்து சாலமோன் ராஜா வந்து ஆண்டவர் ஏசப்பா கேட்குறேன், அதாவது எனக்கு பொண்ணு வெள்ளி எதுவுமே வேணாம் ஆண்டவரே, உம்முடைய ஞானத்தை நீங்கள் எனக்கு கொடுத்தா அதுவே போதும், ஜனங்களை வழி நடத்துவேன்னு சொல்லி ஏசப்பா கிட்ட வந்து சாலமோன் ராஜா கேட்கும்போது அதுக்கப்புறம் சாலமோன் ராஜாவுக்கு ஏசப்பா வந்து ஞானத்தை கொடுத்தாரு. அது மாதிரிலாம் சாலமோன் கேட்காத பொண்ணு வெள்ளியை கர்த்தர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாலமோன் ஞானத்தை கட்டாங்க, இஸ்ரவேல் ஜனங்களே வந்து பயங்கரமாக திகழ்ந்து போகிறாங்க. இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படியா போட்டான்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. ஒரு அழகாக ஒரு சின்ன ஒரு பிரச்சனையை அவர் தீர்த்து வைக்கிறார். அதாவது 2 தாய்களுக்கு ஒரு பிள்ளை பிள்ளை இருக்கும்போது ஒரு தாயோட பிள்ளை வந்து இறந்துடும். இறந்துட்ட பிறகு அந்த மற்ற தாய் என்ன பண்ணுவான், அதாவது இறந்த பிள்ளையை வந்து அவ குழந்தை அந்த உயிரோடு இருக்கிற தாயோட பக்கத்தில் கத்திட்டு அவருடைய பிள்ளை எடுத்துருவான். அது அழகாக சாலமோன் ராஜா அதை அழகாக பேஸ் பண்ணி அதை தீர்த்து வைப்பார். அங்கே இருக்கிற ஜனங்கள் அந்த ஞானத்தை கண்டு ஆச்சரியப்படுறாங்க. அது மாதிரில கர்த்தருடைய ஞானமே, நம்மளுக்கு படைச்ச தேவனுடைய ஞானமே பயங்கரமான ஞானம். அதாவது ஒரு இடத்துல ஆழத்தில் பிரசங்கிக்கும் போது ஒரு மனுஷனுக்குள்ள பிசாசு கர்த்தருடைய வார்த்தை சொல்லும் போது வெளியே வந்து ஏசப்பா அந்த பிசாசு அதிட்ட உடனே அந்த பிசாசு கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து அந்த அந்த பிசாசு பிடித்த மகனுக்குள்ள அந்த பிசாசு வெளியே போகுது. அங்கே இருக்கிற ஜனங்கள் ஆச்சரியப்படுறாங்க, இது என்ன புதிய உபதேசமாக, இது என்ன இவரு இப்படியாப்பட்ட அதிகாரமாக இருக்குது, இவர் வந்து அதிகாரத்தோட பிசாசு கட்டளையிற, இந்த பிசாசு இவருக்கு பயந்து கீழ்ப்படிந்து வெளியே போகுது, இவருக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படியாப்பட்ட ஞானமோ, இவன் தச்சன் அல்லவா, மரியாதை பிள்ளை அல்லவா, இவனுக்கு இப்படியாப்பட்ட ஞானம் எங்கேருந்து வந்து சொல்ல அங்கே இருக்கிற ஜனங்களே ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா நம்மளை படைச்ச தேவன் பயங்கரமான ஞானம் உள்ள தேவன். அப்படியாப்பட்ட ஞானம் உள்ள தேவடு நம்ம பிள்ளையாக இருக்கும் போது நம்ம ஒரு நாள் சரி ஞானத்தில் குறைவுள்ளமாக இருக்கவே கூடாது. நம்ம ஞானம் இல்லாமல் எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. நம்ம ஞானம் இல்லாமல் யார்கிட்ட தேவையில்லாம பேசக்கூடாது. ஒன்று நீங்கள் குறைவுலாம் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் உடனே ஏசப்பட்டு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே உம்முடைய ஞானத்தை எனக்கு கொடுங்க சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பாரு. அந்த ஞானத்தை கொடுத்தாலும் நீங்கள் அதுமாதிரி நடக்கும்போது அது பயங்கர மிராக்கலாக இருக்க, பயங்கர அதிசயங்களாக இருக்குது. அங்கே இருக்க உங்களுக்கு சுற்றி இருக்க ஜனங்கள்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டாக பார்ப்பாங்க. இவனுக்கு கர்த்தருடைய ஞானம் கூட இருக்குது. அது மட்டும் இல்லை, யோசேப்புக்கு கர்த்தர் பயங்கரமான ஞானத்தை கொடுத்தாரு, தானியேலுக்கு கர்த்தருக்கு பயங்கரமான ஞானத்தை கொடுத்தாரு. அதாவது இவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு தானியேல் தீர்க்கதரிசி அழகாக போய் சொப்பனத்துக்கு வெளியே சொல்கிறார். யோசேப்பும் வந்து பார்த்தீங்கன்னா சொப்பனத்துக்கு வெளியே சொல்கிறார். அது மாதிரில தாவீது எல்லாருக்கும் கர்த்தர் கொடுத்த ஞானம் பயங்கர. வேதத்தில் அன்னைக்கு போய் கர்த்தருடைய ஞானத்தை பெற்றாங்க. அவங்க ஒரு சரித்திர நாயகம் வாழ்ந்தாங்க. அவங்க கர்த்தருடைய ஞானத்தைப்படி வாழ்ந்து போய் அவங்க வாழ்க்கையை ஜெயத்தை பெற்றாங்க. நீங்கள் ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கும்போது நீங்கள் ஒன்று கர்த்தர் உங்கள் ஞானத்தில் குறைவுள்ள நீங்கள் இருக்கும்போது கர்த்தர்கிட்ட கேட்கும்போது அவர் ஞானத்தை கொடுத்தாருன்னா உங்கள் வாழ்க்கை நீங்கள் ஜெயமாக வாழ்வீங்க. உங்களுக்கு அவருடைய ஞானம் உங்களுக்குள்ளே இருந்தால் எந்த மனுஷன் உங்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியமே இல்லை, எந்த மனுஷன் வழி நடத்த அவசியமே இல்லை. கர்த்தரே உங்களை வந்து அவரே உங்களை வழி நடத்துவார், அவரே உங்களை போதிப்பார். அதான் சங்கீதம் 32:8 தாவீது சொல்கிறார், அதாவது கர்த்தர் உன் மேலே உன் கண்ணை வைத்து அவர் உனக்கு ஆலோசனை சொல்கிற தேவனாக இருக்கிறாரு. நீங்கள் ஒன்று கர்த்தர் ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென்.